விஜய் சாரோட கடைசி படமான ஜனநாயகன் இந்நேரம் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கணும். பட் இப்போ வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகல. அதுக்கு நிறைய சில பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. அது டோட்டலா வேற விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த படத்த பத்தி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒண்ணு கிடைச்சிருக்குங்க. யார் அந்த அப்டேட் குடுத்துருக்கா அப்டின்னா, லோகேஷ் கனகராஜ் குடுத்துருக்காங்க. இந்நேரம் நீங்க அந்த வீடியோவ நிச்சயமா பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு நான் சொல்றேன். என்ன அப்டின்னா, அந்த படத்துல ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜும், நெல்சன் அவர்களும், அட்லி அவர்களும் கேமியோ பண்ணியிருக்கிறதா நெறைய நியூஸ் வந்து வந்துட்டு இருந்தது. பட் கன்ஃபார்ம் அப்டிங்கிற மாரி சொல்லாம இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்த பிரேக் பண்ணி லோகேஷ் கனகராஜ் அவர்களே ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. என்ன அப்டின்னா, ஆமா, நான் வந்து அந்த படத்துல ஒரு கேமியோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஸ் மீட்ல லோகேஷ் கனகராஜ் கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்களா இல்லையா? கேமியோ அப்படிங்கிற விஷயம் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? அப்படிங்கிற மாரி. அதுக்கு அவர் என்ன ஆன்ஸர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆமா, ஒரு நாள் வந்து விஜய் சாரும், வினோத் சாரும் எனக்கு கால் பண்ணாங்க, வர சொன்னாங்க. நான் போனேன், சின்னதா ஒரு கேமியோ ஒண்ணு பண்ணிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ தான் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும். மத்ததெல்லாம் நீங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதன் மூலியமா அவரு கண்டிப்பா கேமியோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அவரு கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா அட்லி அவர்களும் பண்ணியிருக்கலாம், நெல்சன் அவர்களும் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த 3 பேரையும் நம்ம அந்த படத்துல கேமியோவா எதிர்பார்க்கலாம். அதையும் தாண்டி அவங்க 3 பேரும் என்ன ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரிப்போர்ட்டரா பண்ணியிருக்காங்க. அதாவது தளபதி விஜய் கிட்ட கொஸ்டின் கேட்கிற மாரி ஒரு 3 ரிப்போர்ட்டரா இவங்க 3 பேரும் நடிச்சிருக்காங்க. அப்படிங்கிற மாரி சில நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பட் எது உண்மை அப்படின்னு தெரியல. படம் ரிலீஸ் ஆனா தான் தெரியும்.